பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஆரம்ப காலத்தில் காங்கிரஸ் கட்சியில் இருந்தார். அதன் பிறகுதான் காங்கிரஸ் கட்சியில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நேதாஜியின் ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்கு மாறினார். அந்த காலகட்டத்தில் காங்கிரஸ் கட்சியில் இருந்தபோது அந்த கட்சியின் வெற்றிக்காக அரும்பாடுபட்டார். இப்படி செட்டிநாட்டு பகுதி, விருதுநகர் பகுதி மட்டுமல்லாமல் நெல்லை மாவட்டத்தில் பிரச்சாரம், மேடை தளவாய் குமாரசாமி முதலியார் காங்கிரஸ் தொண்டர்களை தாமிரபரணி ஆற்று வெள்ளத்தில் தூக்கி போடும்படி ரவுடிகளை ஏவிவிட்டிருந்தார். தேவர் பெருமகனார் நெல்லை மாவட்டத்திற்கும் போய் மேடை தளவாய் குமாரசாமி முதலியாரின் அட்டூழியத்தை அடக்கி நெல்லை மாவட்டத்தில் காங்கிரஸ் வெற்றி பெற செய்தார். அதன் பிறகு மதுரை மாவட்டத்தில் பி.டி. ராஜன், பட்டிவீரன்பட்டி சவுந்தரபாண்டிய நாடார் போன்ற பெரும் புள்ளிகளை எல்லாம் தலைகுப்புற கவிழச் செய்த பெருமை தேவர் பெருமகனாரை சாரும். பணபலம், ஆள்பலம், வெள்ளை அரசின் துணை அத்தனையும் பெற்ற அவர்களை தேவர் பெருமகனார் தன் சிம்ம கர்ஜனை பேச்சால் வென்றார் என்றால் மிகையாகாது. இதேபோல் ராஜபாளையம் பகுதியில் சேத்தூர் ஜமீன்தார் அட்டகாசத்தையும் அவரது அடிப்பொடிகளின் அடாவடிகளையும் வீழ்த்தி காட்டி காங்கிரஸை வெற்றி பெற செய்தார். இப்படி மதுரை, ராமநாதபுரம், திருநெல்வேலி ஆகிய 3 மாவட்டங்களிலும் ஜஸ்டிஸ் கட்சியின் ஆதிக்கத்தை ஒழித்து காங்கிரஸை வெற்றி பெற வைத்தது தேவரின் மிகப்பெரிய வீரம் என பாராட்டப்பட்டது. தேவர் பெருமகனாருடைய பேச்சும் செல்வாக்கும் தான் என்பது காங்கிரஸ் மேல்மட்ட தலைவர்கள் முதல் அடிமட்ட தொண்டர்கள் வரை ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மையாக இருந்தது. தேவர் பெருமகனார் தனது தொகுதியை விட்டுவிட்டு பல தொகுதிகளுக்கு போனதால் தேவர் பெருமகனார் தொகுதியில் ராஜாஜி பிரச்சாரம் செய்தார். அவர் பேசும்போது தேவருடைய தேன் மாறி பொழியும் பேச்சை கேட்க விடாமல் வெள்ளைக்காரன் வாய்ப்பூட்டு போட்டிருந்தான். அந்த பூட்டை திறக்கிற சாவிதான் ஓட்டு. அதை மஞ்சள் பெட்டியில் போட்டால் தேவரின் வாய்ப்பூட்டு திறக்கும். தேவரது தேன் போல் இனிக்கும் பேச்சை கேட்கலாம் என்ற ராஜாஜி பேசினார். அது மக்களை வெகுவாக கவர்ந்தது. சத்தியமூர்த்தி ஐயர் பேசும்போது தேவருக்கு போடும் ஓட்டு தேச விடுதலைக்கு போடும் ஓட்டு என்று பேசினார். தேவர் பெருமகனாரின் தனது தொகுதியை விட்டுவிட்டு காங்கிரசின் வெற்றிக்காக மற்ற தொகுதிகளில் இரவு பகலாக நாள் ஒன்றுக்கு 50 கூட்டங்கள் வரை பேசினார். இப்போது உள்ளது போல் அந்த நாளில் ஒளிபரப்பி வசதி கிடையாது. பெரும் கூட்டம் தேவர் பெருமகனாரது பேச்சை கேட்க கூடுவதால் அனைவருக்கும் கேட்கும்படி உரத்த குரலில் பேச வேண்டும். அப்படி பேசிதான் காங்கிரஸ் கட்சியின் வெற்றிக்கு அரும்பாடு பெற்றார். காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் கால் ஊன்றுவதற்கும் மிகப்பெரிய வெற்றி பெறுவதற்கும் காமராஜ் போன்றவர்கள் முதலமைச்சர் ஆகுவதற்கும் அடிகொலியவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். சத்தியமூர்த்தி ஐயர், ராஜாஜி, காமராஜர் போன்ற பலர் முத்துராமலிங்க தேவரால் அரசியல் வாழ்வு பெற்றனர் என்பதுதான் மறுக்க முடியாத வரலாறு. எந்த காங்கிரஸை வளர்த்தாரோ, எந்த தலைவர்களை வளர்த்து விட்டார்களோ அவர்களே தேவருக்கு எதிராக பல துரோகங்களை செய்தார்கள். நான் வளர்த்த காங்கிரஸ் தலைவர்கள் என்னையே எதிர்த்து துரோகம் செய்வதா என முழக்கமிட்ட தேவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியில் பிரிந்து அதே காங்கிரஸை, எந்த காங்கிரஸை வளர்த்தாரோ அதே காங்கிரஸை அடியோடு அழித்து ஒழித்து விட்டு தான் மறைந்தார். தனக்கு துரோகம் செய்த காங்கிரஸ் தலைவர்களை தோற்கடித்தது மட்டுமல்லாமல் காங்கிரஸ் கட்சியையும் அடியோடு தோற்கடித்து விட்டார். அன்று அடித்த அடி இன்று வரை காங்கிரஸ் தமிழ்நாட்டில் எழுந்து ஆட்சி கட்டிலுக்கு வர முடியவில்லை. அதற்கு காரணம் ஆணிவேறு அக்குவேராக கட்சியை அழித்தொழித்து விட்டு போனார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர்.